இன்னைக்கு மக்கள் பொது இடங்கள்ல சந்திக்கிற பெரிய பிரச்சனையே போதை ஆசாமிகளோட டார்ச்சர் தாங்க. எங்கிருந்து வர்றாங்கன்னு தெரியல. எல்லா பொது இடங்கள்லயும் யாராவது ஒரு போதை ஆசாமி நின்னுகிட்டு ஆபாச செய்கையோ இல்ல கீழ்த்தரமாவோ நடந்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் போதை தாங்க. அது எந்த நேரமும் கிடைக்கிறதுனால பகல் இரவு அப்படிங்கிற எந்த டைமிங்குமே இல்லைங்க. எல்லா நேரத்திலயுமே போதை ஆசாமிகள் பப்ளிக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, அவன் தானே அடிக்கிறான், போதை அடிக்கிறான், சாகுறான் அப்படின்னு விட்டுறலாம். ஆனா அவன் அதை மீறி பப்ளிக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறது தாங்க பெரிய கஷ்டமா இருக்கு மக்களுக்கு. பெண் பிள்ளைகள் நடந்து போறாங்க, அவங்கள வம்புழுக்கிறது, ஆபாச செய்கை செய்யறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, இப்படி நிறைய குற்றங்கள் பண்றாங்க. அதாவது போதையில அவன் அழிஞ்சா பரவாயில்ல, நம்ம அழிறக்கு யாருங்க? அந்த மாதிரி சூழல் இப்போ உருவாக்கிட்டு இருக்குங்க. எங்கேயுமே போதை, எதிலும் போதை. அதனால இப்ப பெண்கள் வந்து நடமாடுறக்கே பயமா இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற இடத்துல போதையில இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மாமூல் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தி சைஸ்ல தான் அவங்களே இருக்காங்க. ஆனா போய் கத்தியை கட்டி மாமூல் கேட்கறாங்க. இதெல்லாம் நான் வந்து கடைசியா நம்ம ஆனந்த்ராஜ் படங்கள்ல தான் நம்ம பார்த்திருப்போம். மாமூல் கேட்டு மிரட்டுறதெல்லாம் இதெல்லாம் இப்ப அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு என்ன பண்றோம்னே தெரியல. போதை அந்த அளவுக்கு தலைக்கேறிய போதை. அது போக ஒரு மாசம் முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் உட்கார்ந்துருக்கையில வேகமா பைக்ல போயிருக்காங்க. அவங்கள தட்டி கேட்டிருக்காங்க, ஏன் இவ்வளவு வேகமா போறேன்னு. இதுதாங்க கேட்டது. பக்கத்துல அந்த கல்லை எடுத்து எரிஞ்சு அந்த 2 பேரையும் கொண்டிருக்காங்க. அப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து அடிச்சா வலிக்கும் அந்த உணர்வுலாம் இல்லைங்க. ஏன்னா வந்து மூளையில ஃபுல்லா போதை தான். அதனால அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணியோ திருத்தியோ ஒன்றும் பண்ண முடியாது. காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படி இருந்தும் சட்டத்திட்டங்கள்னால அவங்க வந்து விரைவா வெளியில வந்துடுறாங்க. இன்னொன்று அது தெரியல அவங்களுக்கு வந்து உள்ள போவோம் என்ன நடக்கும் அதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கிறதே இல்லை. நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். அந்த நிலைமைக்கு இப்போ வந்துருச்சு. மெயினா இப்ப பெண் பிள்ளைங்களுக்கு தாங்க பாதுகாப்பு ரொம்ப அவசியமா இருக்கு. தவிக தலைவர் விஜய் அவர்கள் இப்ப கொடுத்திருக்கிற பெண்களுக்கான வாக்குறுதியில மிகவும் முக்கியமான வாக்குறுதி, சிசிடிவி இல்லாத ஒரு இடம் கூட தமிழகத்துல இருக்காது அப்படின்னு விஜய் அவர்கள் பெண்களுக்கான வாக்குறுதியில கொடுத்திருக்காருங்க. இந்த திட்டம் உண்மையிலே வரவேற்கத்தக்குங்க. இன்னைக்குள்ள நிலைமைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு மிக மிக அவசியங்க. நாம எதுக்காக ஓட்டு போடுறோமோ இல்லையோ பெண்களின் பாதுகாப்புக்காகவாது தாவேக்காக்கு ஓட்டு போட வேண்டும். தமிழக வெற்றி கழகம் வெல்லும். கான்பிடண்டா இருங்க. சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் 0 டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும்.